Recording. Okay, we'll pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this hour you have given us, Father God, to remember your faithfulness, to remember how steadfast you are. You're a covenant keeping God. Your words stay true. Um, it never goes away. Father God, you mean what you say, don't you, Lord? Help us, Father, who are not so stable to understand what that means. Help us, Father, that to realize that your words, which hold promises, are forever and it doesn't go away. And you swear on yourself that you will do your plan, your will, for your pleasure and for your happiness, Father God. Help us to rely on it. Help us to build our hope on it. Help our faith to be strengthened by these words, Father God. May the chapters we study, the verses we study, aid us to live a better Christian life, Father God, so that we are more useful for your kingdom. We are more useful for people around us. Help us to bear good fruit, Father God, with the words which you're going to feed us. Be with us, Lord, while we study. Bless everyone. In Jesus' wonderful name I ask. Amen. Okay, so I'm going to start today's study by saying I have this great hope of finishing with Ezekiel today. Okay, so I hope I finish it. Okay, so what we studied, so Ezekiel, நிறைய ஒரு மாதிரியா படிச்சோம்ல. ஸோ எசேக்கியல் ரொம்ப அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸீஸ் ரொம்ப இட் இஸ் மென்ட் ஃபார் இஸ்ரேல். But we also see that a lot of end times prophecies are also coming into play. Why? Because he gives Ezekiel in Babylon gives a lot of messages of warnings. It includes great tribulation warnings also. So அது வரைக்கும் இருக்கு. So historic tribulations, troubles they are going to go through is prophesied through Ezekiel. ஸோ இமேஜின் லைக் இஸ்ரேல் கேப்டிவிட்டியில் பேபிலோனில் உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற காட்ஸ் வேர்ட்ஸ் வந்து இது எண்டு இல்லை, இது உங்கள் கஷ்டத்துடைய எண்டு கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. எப்படி இல்லை மெசேஜ் ஒரு டஃப் மெசேஜ், இன்னும் நிறைய கஷ்டங்கள் வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு மெசேஜ் இருக்குது. அதே டைமில் ஹோப்பும் கொடுத்து கொடுத்து மெசேஜஸ் இருக்குது, விச் வி ஆர் சீயிங் ஆல்வேஸ் காட் இல்லை, போத் wrath அண்ட் mercy, அந்த அந்த போத் சைட்ஸ் வி சி. ஸோ பேபிலோன்லேருந்து திரும்ப 70 இயர்ஸில் போயிடுவீங்க, உங்களை திரும்ப கேதர் பண்ணி உங்களை ஒரு கண்ட்ரி ஆக்குவேன்னு சொன்ன மெசேஜஸ் நிறையா இருக்குது. அண்ட் தென் யூ வில் ஹாவ் அ வண்டர்ஃபுல் கிங் அண்ட் ஐ வில் கம் அண்ட் பி வித் யூ. ஸோ அந்த அளவுக்கு ஹோப்ஃபுல் மெசேஜஸும் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு வெரீடு கைண்ட், ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்சில் ஐசாயா மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபுல் புக் இருந்ததில்ல, அது போல் இதுலேயும் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராஃபஸிஸ் ஆர் தேர். Okay, so we are going to try and focus on some place, some point. அதனால I'm trying to fix myself. So, end time prophecies ன்னு focus பண்ணோம்னா, they are so detailed that it is repeated only in Revelation. அந்த அளவுக்கு it is அவ்வளோ எவ்வளோ சொல்ல டீட்டெயில்டு ப்ராஃபஸியாக இருக்குது. லைக் இன்னும் சும்மா வேகாக உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலை, பக்காவாக நிறையா இருக்குது. ஸோ வி வில் ஹாவ் அ லுக் அட் some of them, not all for sure. Okay, so டைம் டிஃப்ரென்ஸ் எசேக்கியலுக்கும் ஜான் புக் ஆஃப் ரெவலேஷன் எழுதும் போதும் ஒரு நியர்லி 650 இயர்ஸ் டைம் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ வருஷ காலத்துக்கு அப்புறம் தான் ஜான் எழுதுகிறாரு. ஸோ ஜானுக்கு கிடைக்கிற காட்சிகளும் இல்லை என் டைம் ப்ராஃபஸியும், எசேக்கியலுக்கு கடவுள் கொடுக்குற என் டைம் ப்ராஃபஸியும் definitely so similar. Okay, very much a foreshadowing. Okay, Ezekiel nale and the valley of dry bones da I think the most popular or most famous prophecy in Ezekiel. இதுதான் டக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், more than anything else, right? So I thought let me finish with that.
ஸோ வேலி ஆஃப் ட்ரை போன்ஸில் என்ன இருக்கும், எசேக்கியேல ஒரு ஏஞ்சல் கூட்டிகிட்டு போய் ஒரு வேலின்னு ஃபுல்லாக எலும்பாக இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு, அண்ட் ஹீ வில் சே, இதெல்லாம் உயிரோட வர முடியுமா அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஜானாக இருக்கட்டும் எசேக்கியலாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. எல்லாம் தங்க ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி. அண்ட் தென் ஹீ கண்டினியூஷனில், இல்லை என்னால் இந்த செத்து போய் துண்டு துண்டாக கிடக்கிற எலும்பை கூட ஐ கேன் மேக் இட் கம் அலைவ் அப்படின்னு சொல்லி காட் வில் டெல். இதுதான் எசேக்கியல் பார்க்குற விஷன். தமிழில் வச்சுருவோமா? எசேக்கியல் 37 இருக்குது. அதில் இருக்க கப்புள் ஆஃப் வேர்சஸ் வாசிக்கலாம்னு நினச்சேன். ஸோ 37 verse 3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். உங்களுக்கு தான் தெரியும் சொல்லிடுறேன். 6. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஓகே, ஸோ இதுதான் சொல்றாரு. இந்த மாதிரி திரும்ப ஐ கேன் மேக் யூ அலைவ்னு சொல்றாரு. ஸோ அதுவே ஒரு ஆச்சரியம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கணும்னா verse 11 to 14 வாசிச்சு பாருங்க. சேம் சாப்டர். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். எவ்வளோ கிளியர் இல்லை? ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் இட், இது யாருக்கு மெசேஜ் சொல்ல சொல்கிறாரு? ஜெருசலம் போச்சே, எங்கள் கண்ட்ரி போயிருச்சே, நாங்கள் இப்படி ஒன்றும் இல்லாமல் தொலைஞ்சு போய் நிற்கிறோமே அப்படின்னு பேபிலோனில் இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு மெசேஜ் போகுது. அப்போ காட் இஸ் டெல்லிங், உங்களோட கிரேவ்யார்ட்லேருந்து கூட நான் ஐ வில் டேக் யுவர் போன்ஸ் அண்ட் ஐ எம் ஏபிள் டு, என்னால் முடியும் உங்களை திரும்ப கொண்டு போய் இஸ்ரவேலில் நிற்க வைப்பேன். எவ்வளோ ஒரு ஹோப்ஃபுல் மெசேஜ் இல்லை? திரும்ப உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி வெரி கிளியராக. அப்போ இந்த மெசேஜ் யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? வெரி கிளியர்லி இஸ்ரேலுக்கு எழுதப்பட்டிருக்கு. இட்ஸ் வெரி நேஷ்னல். இட்ஸ் வெரி மச் ஃபார் தேட் கண்ட்ரின்னு நமக்கு தோணுதில்லை. ஸோ இட்ஸ் ஸோ கிளியர். இதுதான் நான் எசேக்கியேலில் சொன்னேன். இட் இஸ் சச் அ காம்ப்ளெக்ஸ் புக் பிகாஸ் ஆஃப் திஸ். ஏன்னா இது ஒரு நேஷ்னல், இஸ்ரவேலே நீ இப்படி தொலைஞ்சு போய் காணாமல் போல, நான் உன்னை திரும்ப சேர்ப்பேன், அந்த மீனிங் டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் இதையே பேஸ் பண்ணி த சேம் இந்த விஷன் உள்ள இருக்கிற காரியத்தை பேஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளாக நியூ டெஸ்டிமெண்ட்டில் ஜீசஸ் முதல் கொண்டு எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மீனிங் வெரி சிமிலர். யூ நீட் டு பி பார்ன் அகெயின். அப்போ செத்து போய் பிறந்து வந்தால் தான் உண்டு, ரைட்? இப்படி ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தான் நம்ம இருக்கிறோம். வி ஆர் லைக் போன்ஸ். என்னைக்கு சின் என்டர் ஆச்சோ டெத்து சேர்ந்து வந்துருச்சு. ஸோ வி ஆர் ஆல் டெட், ரைட்? So now something has to happen to make us to become alive. And the concept, there is a nice saying, Christianity does not make bad people into good people. Okay, that is, Jesus does not change bad people to good people. He makes dead people to alive people. Big difference. ஓகே, ஸோ வெறும் அந்த மாரல் குவாலிட்டிஸில் மட்டும் அதில் மட்டும் நிற்கலை. தட் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தேட் அட் ஆல். வி ஆர் டூம்டு ஃபார் இட்டர்னல் டெத். ஜீசஸ் மேக்ஸ் அ சேஞ்ச், வி கெட் இட்டர்னல் லைஃப்.
ஸோ இந்த சேம் போன்ஸ் விஷனை பேஸ் பண்ணி தான் ஈவன் த ஸ்பிரிச்சுவல் ஹோல் ஜீசஸுடைய காஸ்பல் மெசேஜே அது பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இட் கைண்ட் ஆஃப் பில்ட்ஸ் ஆன் தேட். ஓகே, சரியா? ஸோ ஜான் 3:3 வாசிக்கிறீங்களா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதனால தான் விளங்காது இவருக்கு, ரைட்? நிக்கடமஸ்க்கு விளங்காது. ஸோ ஹீல் சே, நீ ஜூயிஷ் டீச்சர், யூ டின் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்வாரு அவர். ஜீசஸ் திட்டுவார். ஸோ வி ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுடுன்னு அர்த்தம். ஸோ அந்த கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாறுறது, யூ கெட் தட்? இது அந்த அந்த சேஞ்ச், யூ ஷுட் பிகம் அ நியூ கிரியேஷன், யூ ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட், யூ ஷுட் பி ரெனியூட். ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் த சேம் கான்செப்ட் ஆஃப் டெட் becoming alive. Okay, to be born again, right? Okay, Peter பேசுறது பாருங்க. 1 Peter 1:23. 1 Peter 1:23. மாடியுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனு உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. So we are born again through the word of God. Correct? Okay, makes sense. Okay, 1 Peter 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Oh, next. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். So we are born again. We are நம்மளை ஜெனிப்பித்தார். So we are born again through him. Right? You see that? So in the concept, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன். ஒரு பீட்டர்லேருந்து ஒன்று, ஜான்லேருந்து ஒன்று, பால்லேருந்து ஒன்றுன்னு ஜஸ்ட் ஐ டுக். பட் யூ அண்டர்ஸ்டாண்ட், அந்த பார்ன் அகெயின்ன்ற கான்செப்ட் கிறிஸ்டின் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் that is built on this. Okay, ஜான் சொன்ன சில வார்த்தைகள். ஜான் 1:13. அமிலா, ஒரு சின்ன டவுட். பட் நம்ம வெளியில இருக்கிறவங்க நீங்க பார்ன் அகைனான்னு கேட்கும்போது என்ன மீன் பண்ணி கேக்குறாங்க? அவங்க என்ன வேற மாதிரி அப்படின்னா வேற என்ன மீனிங்? அதாவது முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க இந்த பார்ன் அகைன் கேட்கும்போது. the minute ஒரு ட்ரெடிஷனோட லிங்க் பண்ணாலே there is for I don't know, according to me that is they are going wrong. ஒரு ட்ரெடிஷன் ஆர் ஹியூமன் செய்கை இல்லை, ரைட்? சம்திங் விச் ஐ ஹாவ் டு டூ அப்படின்னா ஓகே, எல்லாரும் போய் ஒரு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு நானும் பார்ன் அகெயின் சொல்லிட்டா கரெக்ட் ஆயிருமா? That is same thinking like I am born in a Christian family, என்னை சண்டே ஸ்கூல் ஒழுங்காக அனுப்பிச்சாங்க, ஸோ ஐ எம் அ born again Christian. No இல்லை, சிம்பிள், ரைட்? வெரி சிம்பிள். நோ. ஸோ that doesn't work, right? அதனால் பி கேர்ஃபுல். அவங்க கேட்குறவங்க எதை மீன் பண்ணி கேட்குறாங்கன்றத நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு டினாமினேஷன்லேருந்து வர்றவங்க ஏன்னாக்கா சிஎஸ்ஐல ரொம்ப இந்த பார்ன் அகெயின் பற்றி பேசுறது இல்லை. ஏன்னாக்கா எவ்ரிபடி ஆங்கிலிக்கன், ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஜஸ்ட் சிஎஸ்ஐ, ஜென்ரல் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸில் என்ன நினைப்பு, கிறிஸ்தவ ஃபேமிலியிலேருந்து வந்தனால நீயும் கிறிஸ்டியன் தான், ஓகே, அது டன். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னு அங்கே போயிடுவாங்க அவங்க. ஸோ அந்த கோயிங் பேக் டு ஆர் யூ அ கிறிஸ்டியன், அதுதான் பெரிய கான்செப்ட் சேஞ்ச், ஒரு ரிவைவல் மாதிரி. வி ஆர் ஆல் டாக்கிங் அபவுட் இட். இந்த காலங்களில் நிறைய பேர் ஃப்ரீயாக பேசுகிறாங்க அதை பற்றி. முன்னாடி பற்றி பேச மாட்டாங்க. எங்கள் மம்மி டேடி காலத்துலலாம் அதை பற்றி பார்ன் அகெயின் பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. பென்டிகாஸ் தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க,
right? So it becomes different, right? So now once you understand what is Christianity, then you can boldly talk. It is a personal relationship. You need to genuinely accept, genuinely love, genuinely obey. அதெல்லாம் இல்லாமல் சும்மா நான் ட்ரெடிஷ்னலாக நான் வந்து போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி காலைல 40 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், இஸ் நாட் ஈக்குவலன் டு பீயிங் அ கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம குட்டி சண்டே கிளாஸ் பிள்ளைங்கலேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வி காட் ஹஸ் டச்டு நம்ம இந்த காலத்து பிள்ளைங்க, இன்க்ளூடிங் ஃப்ரம் மை ஏஜ் டு பிபிஷாஸ் ஏஜ், லைக் இப்போ உள்ள காலத்தில் இருக்கிற மக்கள் மனசை கடவுள் நிறைய தொட்டு பேசியிருக்கார், நிறைய பேரை திருத்தியிருக்கார். ஸோ நவ் வி கேன் போல்ட்லி டாக் அபவுட் வாட் இஸ் born again. இப்போ யார் வாயும் கூசுறது இல்லையே, அது நம்ம ஆங்கிலிக்கன் சர்ச் பாஸ்டர்ஸும் பேசுகிறாங்களே இப்போ. நவ் வி டோன்ட் சே இது அந்த டினாமினேஷனில் உள்ள வார்த்தைன்னு போடுறதில்ல. வி டோன்ட் டாக் லைக் தட் நவ். நோ, we understood. With God's grace we have understood. ஆனால் டினாமினேஷனை ஒழிச்சிரும், அதை விட்டுருங்க. ஸோ லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் கடவுளுக்கு பிரியமான காரியன்றதை மட்டும் பற்றி பார்த்தோன்னா, எந்த ஒரு ஹியூமன் ஆக்ட் சேர்த்து அதுக்கும் ரட்சிப்புக்கும் சால்வேஷனுக்கும் லிங்க் போட்டாலே ப்ராப்ளம். ஸோ டு யூ ரிமெம்பர் அந்த ரெஃபர்மேஷனுக்கு போனோன்னா, ப்ராட்டஸ்டன்ட்னு ஒரு ரெஃபர்மேஷன் நடந்ததில்ல, அந்த டைமுக்கு போனால் அந்த 5 சோலாஸ் சொல்லுவாங்க. ரிமெம்பர், ஒன்லி ஃபெய்த், ஒன்லி ஜீசஸ், ஒன்லி பைபிள். ஸோ அந்த இதில் இட் இஸ் ஒன்லி ஜீசஸ். சால்வேஷன் இஸ் ஒன்லி பை ஜீசஸ். ஜீசஸ் ப்ளஸ் பேப்டிசம் இஸ் சால்வேஷன் கிடையாதுல்ல. ஜீசஸ் ப்ளஸ் சம்திங் இருந்தாலே தப்பு. இட் இஸ் ஒன்லி ஜீசஸ், only God's word, only faith, only grace. அவ்வளோதான். வேறு அது கூட யூ காண்ட் ஆட் எனிதிங் ஆன் டு இட். அது நீங்கள் வெளிப்படையாக மற்ற மக்களுக்கு காட்டுறதுக்காக பேப்டிசம் எடுத்தாங்கன்னா ஓகே, தட் இஸ் ஃபைன், இட்ஸ் அ நைஸ் ஆக்ஷன், அவ்வளோதான். somebody said பஸ்லமே இருக்குல்லப்பா, ஆக்ட்ஸ்ல இருக்குல்ல, பேப்டிசம். அதாவது இல்ல பேப்டிசம் இல்ல, இயேசு நாமத்தை தொழுது கொள்கிற எவனுமே ரட்சிக்கப்படுவான் இருக்குல்ல. ஆமா, that is the only 21ல point. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் வைத்திருக்கிறார். அது ஒண்ணுதான் பாயிண்ட். that is the only thing. ஸோ அது என்னைக்கு நடக்குது அப்படின்றது, மனசளவில் நடக்குதுன்றது only it's between you and God. So only we can sense it and feel it, and actually I should not build it on feelings. ஏன்னா ஃபீலிங்ஸ், ஹியூமன் ஃபீலிங்ஸை நம்ப முடியாது, என்னத்தினாலும் தப்பு தப்பாக சொல்லும், ரைட்? ஸோ அதனால் ரொம்ப ஃபீலிங்ஸ் நம்பக்கூடாது. பட் யூ கேன் அனலைஸ் யுவர் ஓன் லைஃப். அதனால தான் உன்னோட பழைய வாழ்க்கை புது வாழ்க்கைன்னு கம்பேர் பண்ண முடியணும். லாஸ்ட் மந்த்தை விட நான் இப்போ ஐ ஹவ் டன் ஆர் ஐ ஆம் டூயிங், நோ, எனக்கு இந்த ஆசைகள் நிறைய இருக்குல்லன்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். மற்றவங்க சொல்லக்கூட தேவையில்லை, நமக்கே தோணும். நமக்கு தோணுன்றது திரும்ப வரக்கூடாது. you will see the result, you will see the fruit of spirit being in you. அது தெரியும், கட்டாயம் தெரியும். you will 100% you will know. அப்படி தெரியலன்னா நம்ம ஜெபந்தான் பண்ணணும். ஐயோ லார்ட் எனக்கு ஷுவராக தெரியலையே, எனக்கு காட்டுங்க. நான் கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட போய் கேட்க? don't ask anybody else. பேப்டிசம் எடுத்தா வந்துருமா? நோ 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 நோ. பேப்டிசம் எடுத்தா நனையுவீங்க, அவ்வளோதான். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் டு திஸ் திங். ஏன்னா அதில் நம்ம நம்பிக்கை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்புறதுல தப்பு இல்லை. சால்வேஷனோட கிரெடிட்னா ஷுட் கோ கம்ப்ளீட்லி டு ஜீசஸ் 100%, நாட் 99.9%. அப்படி இல்லை, இல்லையா? ஆமாம், அந்த ஒரு பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நத்திங் எல்ஸ் ஆட்ஸ் டு யுவர் கிரெடிட், டு த கிரெடிட், ஒன்லி பை ஹிம். ஸோ தட் இஸ் born again. ஓகே, ஓகே. ஸோ பீட்டர் சொன்னது பார்த்தோம், ஜான் சொன்னது பார்ப்போமா? ஜான் 1:13, ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ ஜீசஸ் வேர்ட்ஸ். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். nothing to do with human. Super. Okay, yeah, that is right. 1 John 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார்,
பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆமா. So that person will love God and love others. அதுதான் எழுதியிருக்கு அப்படி இல்ல? Loves him ஆமா சார். and he loves மற்ற அதர்ஸ் சர்ச் மெம்பர்ஸ். Yeah. So clear, no? I mean, so the born again concept Christianity ரொம்ப important, and that is coming from Ezekiel's valley of dry bones. Okay, Paul also talks about born again. This is in Ephesians 2 1 to 10 long portionல இருக்குது. Can we go to the other one? Continue பண்ணட்டா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So definitely everybody talks about being born again. Okay. வேல்யூ ஆஃப் ட்ரை போன்ஸில் இன்னொரு தாட்டும் அடங்கி இருக்கு. என்னன்னா, இப்போ வெறும் எலும்புலேருந்து காஞ்சி கிடக்கிற எலும்புலேருந்து காட் இஸ் டெல்லிங் மூச்சு இருக்கிற ஹியூமன் பீயிங் என்னால் உண்டாக்க முடியும்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ திஸ் இஸ் லைக் ரிசரக்ஷன், கரெக்டா? ரைட். இன்ஃபேக்ட் வென் இஸ் எக்ஸ்பிளைனிங் டு இஸ்ரேல் என்ன சொல்கிறாரு, இதில் கிரேவ்லேருந்து கூட எடுத்து நான் உங்கள் எலும்புகளை பண்ண முடியும் என்னால் பண்ண முடியும்னு சொல்கிறாருல்ல. ஸோ that plays out in Revelation. உங்களுக்கு நம்ம ரெவலேஷன் படிக்கிற அதே க்ரௌட் தானே இங்கேயும் இருக்கிறீங்க. ஸோ ரெவலேஷன் அந்த 5th சீல் டைமில் ஃபஸ்ட்டு லெட்ரஸ் இட் ரீட் 24 வாசிச்சிருங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஸோ ட்ரிபுலேஷன் டைம்ல இருந்து அவருக்காக மரித்த கிறிஸ்தவர்கள், அப்புறம் பீஸ்ட வர்ஷிப் பண்ணாம வேற யாரையும் வர்ஷிப் பண்ணாம ஃபெய்த்ஃபுல்லாக காடை மட்டும் வர்ஷிப் பண்ண மக்கள் மரிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? தே மே பி நாட் டெட். ஸோ whether they are dead or alive, all the believers during tribulation time, they are now living very clearly. They are living and they are ruling with ruling, yes, and நியாய ruling தீர்ப்பு with கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. ஸோ பாயிண்ட் வந்து அவரு அந்த இறந்து போன மார்டியர்ஸையும் உயிரோட கொண்டு வந்து ராஜாக்களாக்குறாரு, கரெக்டா? அதுதான் இதுல இப்போ உள்ள நம்ம படிக்கிற பாயிண்ட்ல உள்ள ஃபோக்கஸ். ஓகே, அந்த வேல்யூ ஆஃப் ட்ரை போன்ஸ்லேருந்து இருக்கிற பாடம். ஸோ கடவுளால் இதுவும் கூடும். இஸ்ரேவேல செதறி அடிக்கப்பட்டிருக்க ஒரு நாட்டு மக்களை கண்ட்ரியாக திரும்ப ஃபார்ம் பண்ணவும் முடியும், கரெக்டா? திரும்ப கடவுள்கிட்ட மனுஷரையே மாற்றி தனக்கு வேண்டிய மாதிரி மாற்றி அமைக்கவும் முடியும். இறந்து போய் ட்ரிபுலேஷன் டைமில் சாத்தான் வந்து தொந்தரவு பண்ணி அந்த கஷ்ட காலத்துலேயும் கஷ்டப்பட்டிருந்தா கூட அவங்களையும் உயிர்ப்பித்து ராஜாக்கள் ஆக்க முடியும். யூ கெட் மீ? ஓகே. ஸோ இந்த மாதிரி மீனிங்ஸும் அடங்கி இருக்குது இந்த வேல்யூ ஆஃப் ட்ரை போன்ஸ்ன்னு சொல்லி. ஆமாம், அண்ட் டெஃபினட்டாக அடங்கி இருக்கு. ஏன்னா திஸ் இஸ் கம்பேரபிள் ஃப்ரம் ஹியர். இதுலேருந்து ஃபோர் ஷேடோயிங் சொல்லலாமா? இட்ஸ் லைக் மோர் லைக் ஒரு நிழல் அண்ட் உண்மை லேட்ரான் இப்படி வித்தியாசமாக நடக்குது. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் இனஃப் வித் வேல்யூ ஆஃப் ட்ரை போன்ஸ். எண்டு டைம்ஸில் நடக்க சில காரியங்கள் பார்ப்போம். ஸோ எசேக்கியலுடைய த்ரோன் ரூம் விஷன் நம்ம படிச்சிட்டோம் நிறையா. ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு இட். இந்த பிக்சர்லேருந்து யூ கெட் அன் ஐடியா. ஒரு ஃபர்மமெண்ட் மாதிரி. ஃபர்மமெண்ட்னா ஒரு ஃபர்மமெண்ட் ஆக்சுவலாக ஆகாய விரிவு, ரைட்? ஸோ ஸ்பேஸில் இருக்கிற இடம் மாதிரி. ஸோ அப்படி ஒரு இது பார்த்து, ஆனால் இட் இஸ் லைக் எ கிறிஸ்டல். அதுக்கு மேலே த்ரோன் இருக்குது, அங்கே ரெயின்போ இருக்குது, ஆம்பர் கலர், ஃபயரு, லைட்னிங். அதுக்கு அடியில் அந்த 4 லிவிங் க்ரீச்சர்ஸ்,
அண்ட் there are some wheels. அந்த வீல் வந்து எசேக்கியல் இதில் மட்டும்தான் இருக்குது, நான் வேறு எங்கேயும் பார்க்கல. ஸோ மொத்தத்தில் தே கேன் ட்ராவல் எனிவேர், தே கேன் see everything. ஐ ஐ அந்த மாதிரி மீனிங் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ அப்படி ஒரு விஷன் பார்க்குறாரு. அதே மாதிரி த்ரோன் ரூம் ஜானும் பார்ப்பாரு ரெவலேஷனில். கரெக்டா? ஸோ ரெவலேஷனில் வர வெரி சிமிலர் சாப்டர் 4ல் இருக்கிறது. அதே 4 லிவிங் க்ரீச்சர்ஸ் எஸ்பெஷலாக வருவாங்க, வெரி சிமிலராக வருவாங்க. டெஃபினட்டாக த்ரோன் இஸ் தேர். த்ரோனில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற அந்த காட்சி, அதெல்லாம் சேம் காட்சி. ஓகே, ரெயின்போ இஸ் த சேம். ஓகே, ஐ திங்க் வி ஹவ் ஸ்டடிட் திஸ் அ லாட், ஸோ ஐ எம் கோயிங். அப்புறம் இந்த ஹீ ஹூ ஹாஸ் அ இயர், எசேக்கியலுக்கும் எசேக்கியலும் யூஸ் பண்ணியிருக்காரு இதே வேர்ட்ஸை. ஓகே, ஸோ த சேம் வேர்ட்ஸ் ரெவலேஷன்லேயும் 7 சர்ச்சில் இருக்குன்றத நமக்கு பார்த்துருக்கோம் நம்ம முன்னாடி. ஓகே, யா, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ டோன்ட் நோ, வி ஸ்டடிட் திஸ், ஆனால் ரிவர்ஸில் படிக்க போகிறோம் இப்போ. இந்த சீல் 6th சீலும் 7th சீலுக்கும் நடுவில் ஒரு 144,000 யூத மக்களை சீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட் வந்து சீல் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பார். அவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராமல் அவங்க தே ஆர் ப்ரொடெக்டட் பை எனிதிங். என்ன கட்டது வெளியில் சுற்றி நடந்தாலும் இவங்களது நத்திங் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தெம். அப்படி ஒரு சீல் ஒன்று மார்க் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுவார். இதே வெரி சிமிலர் ஸ்டோரி மாதிரி ஒரு எசேக்கியல்லையும் இருக்குது. எசேக்கியல் 9 எடுத்து பாருங்கள். எசேக்கியல் 9ல் நீங்கள் கடகடன் பாஸ்ட் பார்த்தாலும் தெரியும். இதே மாதிரி somebody is going searching, யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெண்ணை வச்சு ஒரு மார்க் நெத்தி. ரொம்ப ஆச்சரியம் இல்லை? ஐ மீன் ஃபார் மீ என் டைம்ஸ் ப்ராஃபஸி மட்டும் படித்தாலே இதில் அவ்வளோ இருக்குது, இன்னும் இருக்குது, எப்பா எவ்வளோ இருக்குது. ஸோ very similar foreshadowing stories there in Ezekiel also. So எசேக்கியல் காலத்தில் நடந்தது ஒரு ஃபோர்ஷேடோ. எப்படி இந்த இதுக்கு முன்னாடி நம்ம படித்த விஷன் மாதிரி அந்த ட்ரை போன்ஸ் விஷனோட மீனிங், கடவுள் அவருக்கு விஷன் கொடுக்குறாரு, ஆனால் அந்த மீனிங் வந்து அப்படி ஒரு ஆழமான மீனிங்காக இருக்குது. இது வந்து ரொம்ப யுனிக், ரொம்ப ஈஸியாக நமக்கு புரியாது. போய் நெத்தியில் இப்படி பேர் எழுதுறதா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப நாட் வெரி ப்ராக்டிக்கல், வேற எங்கேயும் நடக்கலை அப்படின்னு பார்த்தா ரெவலேஷனில் அதே மாதிரி திரும்ப நடக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் யா நைஸ். ஓகே, அந்த சீல்டு பீப்புள்ன்றவங்க திரும்ப திரும்ப வரும், ரெவலேஷன்லேயும் திரும்ப வரும். தே ஆர் ப்ரொடெக்டட் ஆல் த டைம். ஐ திங்க் வி ஷுட் I want to show you one more verse. 1 minute. கடகடன்னு எடுக்க பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பாம்லா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. சி த முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். சோ இவ்வளவு பேர் வந்தது. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வாஸ் ஆஸ்கிங் மீ, அப்போ வந்துட்டு கான்ஸ்டன்டா வந்துட்டு திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் நம்பர் விச் வில் கோ டு ஹெவனா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சோ ஐ செட் ஐ வாஸ் லைக் ஐ செட் ஐ வில் செக் அண்ட் கம் பேக்ன்ற மாதிரி நான் சொன்னேன். பட் ஈவன் சோ அப்போ வந்துட்டு கான்ஸ்டன்டா எங்கேயுமே நம்பர், அதாவது ஒவ்வொரு வருஷத்தையும் மென்ஷன் பண்ணும்போது இவ்வளவு வருஷம் தான், இவ்வளோ இந்த பீரியட் இட்ஸ் a defined constant number. பட் as per this அந்த 1000 வருஷம் ரூல் பண்ணுவாங்கன்றதும் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் as per me. அந்த இயர்ஸும் வந்து டிஃபைன் ஆயிருக்கு. இங்க வந்துட்டு இந்த தொகை லைக் வந்துட்டு இவ்வளோ மச் பீப்புள் வில் பி முத்திரை போடப்பட்டவர்கள். அப்போ அதுக்கு மேல வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாதா? திஸ் இஸ் மை ஓன் கொஸ்டின். இந்த 100 ஐ மீன் ஜஸ்ட் அந்த சாப்டர் வாசிச்சிருந்தா விளங்கியிருக்கும். கடவுள் வந்து 12 கோத்திரத்துல இருந்து he'll just pick people. ஓகே, அண்ட் அந்த டோட்டல் இஸ் கம்மிங் டு 144,000. எதுக்கு பிக் பண்ணியிருக்காரு அதுதான் வாசிக்கலன்னு. இட் இஸ் டு கோ அண்ட் டூ காஸ்பல் ஒர்க் த்ரூ அவுட் த வேர்ல்ட். அதுக்காக சூஸ் பண்ணியிருக்காரு. இது வெறும் மிஷினரிஸோட நம்பர்.
ஃபைன். இவங்க போய் எங்கப்பா அது மென்ஷன் ஆயிருக்கு அது மிஷனரி ஐ கேன் ஷோ யூ 1 செகண்ட். நம்முடைய ஊழியக்காரரும் மென்ஷன் ஆயிருக்கு. ம் தம்முடைய ஆமா தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானம். அதாவது என்னோட மேல போட்டிருக்கு. ஆமா என்னோட ஆமா ஊழியக்காரன் வசனம் இருக்கு. நம்பர் சொல்லுங்கப்பா. 7:3 7:3 இருக்கு. நாம் தமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். சரி, முத்திரை பெற்றவர் இந்த 144,000 பீப்புளை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. verse 9 8 வரைக்கும் அது இருக்கு. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணப்படாத கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்களையும் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஓகே, நிறைய பேர் நிக்கிறாங்க. ஆஃப்டர் திஸ் ஓகே, இந்த 144,000 சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் திஸ் ஹெவன்ல நிறைய பேர் நிக்கிறாங்க த்ரோன் ரூம்க்கு முன்னாடி. அப்புறம் verse 13 go to 13. இதுக்கு நம்பர் இல்ல. ஓகே, எண்ணிக்கை இல்லாத கூட்டம் வந்து சேர்றாங்க கடவுளுக்கு. there is an 13 innumerable 13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். 14. அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வசமாய் இருப்பார். சூப்பர். now just wait a minute. so throne room 144,000 people செலக்ட் ஆறாங்க. காட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் உள்ள த்ரோன் ரூம் விஷன்ல countless number of believers are in front of God. ஓகே, அப்போ ஒரு எல்டர் வந்து கேட்குறாரு. ஓகே, எல்டர் வந்து ஜான்ட்ட கேட்குறாரு, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு. ஏன்னா இதே மாதிரி ஒரு வசனம் சாப்டர் 5ல நடந்தது. எடுக்கிறீங்களா? சாப்டர் 5 verse 9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைகளிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாவாகவும் ஆசாரியராகவும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசனும். ஒரு திரள் கூட்டம் அங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. அங்க ஜானுக்கு சந்தேகம் வந்துச்சா? வரல. ஏன்னா அது சர்ச். ஸோ அவருக்கு டவுட்டே இல்லை அதுல. நோ ப்ராப்ளம். இது என்னடானா சாப்டர் 7ல இன்னொரு கூட்டம் பாடுது. இந்த கூட்டத்துல குருத்தோல் எல்லாம் வச்சிருக்காங்க, இவங்க கையில பாம் லீஃப்லாம் வச்சிருக்காங்க. இவங்க யாருன்னு இவருக்கு தெரியல பாருங்க. இது சர்ச் இல்லைன்னு தெரியுது அவருக்கு. சர்ச் கூட்டம் வேற எங்கேயோ இருந்ததே. இவங்க யாருன்னு இவருக்கு தெரியல. அதான் எல்டர் வந்து டு கிளாரிஃபை. அது சூப்பர். இதெல்லாம் பைபிளில் வந்து கேட்பாங்க. நம்ம ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். நம்ம 5-9 7-9 ஒரே மாதிரி இருக்குது, ஒரே கூட்டம் தான் அப்படின்னு நினச்சிருப்போம். நோ, வெரி கிளியர்லி இது ட்ரிபுலேஷன்ல இருந்து வந்த கூட்டம். தெரியுதா? சர்ச்சு ரேப்சர் ஆயிடுச்சுன்னா சர்ச்சு தான் ட்ரிபுலேஷன்லேயே இருக்காது. அப்போ முன்னாடியே இருக்கு. சாப்டர் 5லயே இருக்கு. 6ல இருந்து தான் ட்ரிபுலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரிபுலேஷன்ல வந்த கிறிஸ்தவங்க இவங்கெல்லாம். கரெக்டா? நவ் வெரி கிளியர். ஆனால் மெத்தட் ஆஃப் சால்வேஷன் 5-9ல எப்படி கிறிஸ்தவங்கள ஆனாங்க, ஹெவன்ல நிற்கிறதுக்கு தகுதி எது, யார் கொடுத்த தகுதி? ஜீசஸோட பிளட். இதுல யார் கொடுத்த தகுதி? verse 14. ஆமா, அதான் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலே தோய்த்த. Correct. Salvation does not change. Pattern does not change. Rapture ஆன பிறகும் the salvation method is the same. Tribulationல அந்த விளங்குனவங்க திரும்ப கிறிஸ்டியன்ஸ் ஆறாங்க. இப்போ அந்த 144,000 செலக்ட் பண்ணி காட் யூஸ் பண்றாருன்னா காஸ்பல் ஒர்க்குக்கு யூஸ் பண்றாரு. இன்னொரு வசனம் இருக்கு. ஜக்கரியா, I hope I'm correct.
ஜக்கரியா 10 12 ஒரே ஒரு செகண்டு நான் செக் பண்ணிடலாம். அதாவது 10 பேர் ஒரு யூதர் இது ஒரு ஜூவை பிடிச்சிட்டு ஹெவனுக்குள்ள வந்துருவாங்கன்னு 8:23. ஜக்கரியா 8:23. அந்நாட்களில் அந்நாட்களே பலவித பாஷைக்காரரும் ஆகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமா, இப்போ வந்து ஜூஸ் காஸ்பல் ஒர்க்கர்ஸா கடவுளுக்கு மக்களை சேர்த்துட்டு வராங்களா? இல்ல. இப்போ கொண்டு வராங்களா? ஸோ அது மாறணும் இல்லையா? அது மாறும். அது எப்போ மாறும்? இந்த 144,000லாம் எஃபெக்டிவ் ஆன பிறகு. மேக் சென்ஸ்? எஸ் Yeah, good clarification. Nice explanation. Thank you. வெல்கம் வெல்கம். காட்ஸ் கிரேஸ். காட்ஸ் ஓகே. ஸோ இந்த ஜூஸ் பிகம், அதனால இது ஒரு குவான்டிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஹெவன் கிடையவே கிடையாது. ஆல் ரைட். ஹெவனில் குவான்டிட்டி வேணும்னாக்கா இந்த இது போதும், 7 9 போதும் இல்லை? That is nowhere mentioned. The count is நோ nowhere mentioned. நோ. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரெம்னன்ட்னுவாங்க. ரெம்னன்ட்னா மீதி இருக்கிற துண்டு இல்லை? ஸோ சம்ஹவ் வித் அந்த அந்த வார்த்தைனால ஏதோ குறுகுன நம்பர்னு தோணும். அதே மாதிரி நேரோ கேட்டுன்னு போட்டிருக்கோம். இந்த ரோடு, அதாவது கெட்ட ரோடு வந்து பெருசாக இருக்கும். இந்த ரோடு சின்னதாக இருக்கும். நேரோ பார்த்தா இருக்கும். இட் மேக்ஸ் யூ திங்க், ஓ இதில் நிறைய பீப்புள், இதில் கொஞ்சோண்டு பேர் வருவாங்க. பட் ஐ திங்க் அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மண்டைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு இமேஜினேஷன் இல்ல தப்பா. அது நேரம்னு மீன் பண்றது அதுக்குள்ள கஷ்டங்கள் இடுக்கான பாதையில இடம். போனாதான் நமக்கு இடுக்கான இடம் அதுதான் மீன் பண்ணுது. ஆனா இல்ல எனக்கெல்லாம் அது ஒரு ஜென்ரலா ஒரு கிறிஸ்தவ பேசும்போது அது என்னமோ அது சின்னது குறுகுன குட்டி கூட்டம், நம்மலாம் ஸ்பெஷல் கூட்டம், விளங்குனது கொஞ்சோண்டு, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா ஆமா. Even when I see that image, I will get ஐயோ ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்ற ஃபீல் நம்மளுக்கு வந்துரும். அப்படி ஒரு ஃபீலிங். நாட் ரியலி. லுக் அட் த verses in heaven. There are many God is choosing to keep on his side. இந்த புக் ஆஃப் லைஃப்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாட் வெரி ஸ்மால். பட் இட் இஸ் டிஃபிகல்ட் பாத் போறது. பாத் இஸ் டிஃபிகல்ட். அதுவும் கிரேட் ட்ரிபுலேஷன் பாத்லாம் படிக்க ஓ மை குட்னஸ் பயங்கரம். அதான் இதுலயே கொடுத்திருக்கிறேன் 14th இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலும் வந்தவர்கள். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெரி எனிவே, அதனால தான் டுடே இஸ் த டே. உபத்திரங்கிறதுப்பா இட் இஸ் நாட் உபத்திரம் அந்த மாதிரி இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற நம்ம உபத்திரம் இல்ல, நம்ம குழந்தை நம்ம பக்கத்துல போக விடாம. அந்த கிரேட் ட்ரிபுலேஷன்ன்றது வெரி கிளியர். உபத்திரவங்கள் லிஸ்ட் போட்டு கடவுள் கோபத்தை காட்டுறார். அவர் காட்டுவார். ஸோ அது பாடம் சொல்லி கொடுக்குறது. எப்படி டீச்சர் அடிச்சு, இந்த காலத்துல அடிக்கிறது இல்லை, முந்தி காலத்துலலாம் அம்மா அப்பா எல்லாம் அடிச்சு பாடம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, லைக் அந்த மாதிரி அடி கொடுத்து தாங்கிட்ட திரும்ப கூப்பிடுறாரு மக்களை. அவங்கள துரத்துறதுக்கு இல்லை, டு டர்ன் பீப்புள் டுவர்ட்ஸ் ஹிம். டிசிப்ளின் பண்ணி ஐ எம் காட் அப்படின்னு காட்டுவார். அதில் தான் நிறைய பேர் தான் அப்படி வராங்க, நிறைய பேர். ஸோ இந்த 144,000 மட்டும் இல்லை மிஷினரிஸ். இவங்க இருப்பாங்க, 2 விட்னஸஸ்ன்னு இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. கடைசியில் ஏஞ்சல்ஸ்லாம் காஸ்பல் சொல்லுவாங்க. 3 ஏஞ்சல்ஸ் வந்து காஸ்பல் சொல்லுவாங்க. ஸோ தெர் ஆர் God uses amazing methods to bring people back to him. இது கிரேஸ் பீரியட் தான். அதை இவ்வளோ வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு he plans differently அது வரைக்கும். ஆமா, ஓகே. ஸோ the people are chosen, are sealed to do his work இல்லை? So that is also clear. ஓகே. ஜான் ஒரு ஸ்க்ரோல் சாப்பிட்ற மாதிரி நம்ம இப்போ கூட பேசணும்ல. ஸோ அதே மாதிரி எசேக்கியல் ஆல்சோ ஹேட் டு கைண்ட் ஆஃப் ஈட் அ ஸ்க்ரோல். ஸோ தட் இஸ் ஆல்சோ லைக் அ ஃபோர் ஷேடோயிங். அந்த காரியமும் ஒரே மாதிரி நடக்கும்.
அதே மாதிரி 2 சைடில் எழுதின ஸ்க்ரோல் வேறு எசேக்கியல் காலத்தில். அதெல்லாம் ரொம்ப நம்ப ரொம்ப சர்ப்ரைசிங் பாயிண்ட். ஸோ அதுவும் இருந்தது. அதுலேயும் ஓஸா எழுதியிருந்துச்சான். லேமெண்டேஷன்ஸும் ஓஸும். அப்போ கெட்ட காரியங்களா தான் கிரேட் ட்ரிபுலேஷன் காரியங்களாக எழுதியிருந்திருக்கும். தட் ஆல்சோ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ ஐம் ஜம்பிங். ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் 6th and 7th trumpet. ஓகே, ரெவலேஷன் 10ல் நடக்குது. இஸ்ரேல் மக்கள் ரிபெல்லியஸ்ன்றதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எசேக்கியல் ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் சொல்லி கூப்பிடுவார். இந்த ரிபெல்லியஸ் கூட்டம் ஒன்று இருக்குது, இஸ்ரேல் கூட்டம், அவங்களுக்கு போய் ப்ராஃபஸி பண்ணுன்னு தான் சொல்லி கூப்பிடுவார் காட். ஓகே, அந்த ரிபெல்லியஸ், இந்த பீப்புள் ரிபெல்லியஸ்ன்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த ரிபெல்லியஸ்ன்ற இங்கிலீஷ் வார்த்தை இஃப் யூ கேன் சி, ஒரு குட்டி சார்ட் போட்டிருக்கேன் தெரியுதா? ஸோ வெவ்வேறு புக்ஸில் எத்தனை தடவை இந்த ரிபெல்லியன் அப்படின்னு போட்டிருக்க வார்த்தை இருக்குதுன்னு எழுதியிருக்கு. ஓகே, அதான் நம்பர் இருக்குது. ஸோ ஜெனசிஸில் 1 இருக்குது, ஐசையாவில் 9 இருக்குது, எசேக்கியல் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 21 டைம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு திஸ் இஸ் த இந்த வார்த்தை எசேக்கியலில் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ கடவுளுக்கு எதிர்த்து ரிபெல் பண்ணுற ஒரு இத்தனைக்கும் இதான் செல்ல பிள்ளைன்னு அவர் செலக்ட் பண்ணி தமிழ்ல என்னது ரெபிலியஸ்? இது இந்த சொல்லிடுறேன், வசனம் வந்துடும். முரட்டாட்டமா? முரட்டாட்டுக்காரங்க. ஆமாக்கா, ஓகே, முரட்டாட்டு, கீழ்ப்படியாமை. ஆமா, வெரி அந்த மாதிரி க்ரௌடு, ரைட், இஸ்ரேல். ஸோ அது அவங்களுக்கு மட்டும் பொருந்தாது. ஸோ அதுவும் எண்ட் டைம்ஸ் வரைக்கும் ஓவராலாக பீப்புளோட மென்டாலிட்டியே டு ரிபெல் அகேன்ஸ்ட் காட். கரெக்டா? சாத்தான் பண்ற திரும்புதல் இல்லாதது இல்லாம, வெரி குட், வெரி, அதே தான். ஐ எம் கோயிங் டு ஷோ யூ சம் வேர்ஸ் லைக் தட். மனம் திரும்புறது, இஷ்டம் இல்லாமல் எதிர்த்தே நிற்கிறது, அந்த ஆட்டிடியூடு மனுஷருக்கு உண்டு. கோஸ் ஆன் இன் எண்ட் டைம்ஸ் ஆல்சோ. ஸோ அது ஐ வாண்டட் டு ஷோ யூ தட் டு யூ கப்புள் ஆஃப் வேர்சஸ். எசேக்கியல் வசனத்தை எழுதாமல் விட்டுருக்கேன். ரெவலேஷன் 9:20-21 எடுங்களேன். ஓகே, எசேக்கியல்ல நிறைய இருக்கு, 21 வேர்சஸ் இருக்கு. அப்படி இருந்தும் அந்த வாதைகளினால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் 9 ரைட் 9:20 ஓகே. அப்படி இருந்தும் அந்த வாதைகளினால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடவும் மாட்டாதவுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரிகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூன்யங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இதுதான் சொன்னவும் சொன்னது. அதான் மனம் திரும்பாம இவ்வளோ பிளேகு காட்டுறாரு கடவுள், எனக்கு நிறைய கஷ்டங்களை காட்டுறாரு, அப்படியாவது என்கிட்ட திரும்புங்க அப்படின்னு சொல்லி. அது எதுக்கும் திருந்தாமல் இன்னும் அப்படியே ரிபெல் பண்ணிக்கிட்டே இருக்கிற கூட்டங்கள் தான் இருந்தது. பழைய பழக்கங்களையும் மற்ற வர்ஷிப்பும் கேரி ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கடைசியில் ரெவலேஷன் 19:19 பாருங்க. எசேக்கியல்ல 2 நீங்க முதல்ல போட்டிருந்தீங்களப்பா, 2-3 அதுல கூட இருக்கு. அதான் சொன்னேன், பிகினிங்லயே இருக்கும். ஆமா, ஆமா. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமா எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்த நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். ஆமா, அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டமான இதயமுள்ள புத்திரர். கரெக்ட். அவர்களிடத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன். ரெவலேஷன் 2:3 தானே? ஆமா, 2-3 போட்டிருந்தீங்க நீங்க. அதான் அது காணுமே. எசேக்கியல் 2. ஓகே, ரெவலேஷன் 19:19. தேங்க்ஸ் வர்ணா. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவைகளுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி வருகிறவரோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களினால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி கூட பிடிக்கப்பட்டான். ஓகே, ஸோ ரெவலேஷன் 19ல என்னன்னா, அந்த ரிபெல் கூட்டம்னு, அதாவது மனம் திரும்பாமல் இருக்கிறது ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி,
ஒரு ஆரம்ப காலத்துல இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள். ஓகே, இப்போ நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யுத்தம் பண்ணும்படி கூடி பட் வந்தாங்க. தேர் இஸ் அ டைம், இந்த எனக்கு நீங்க வேணான்னு சொல்றது அவ்வளோ ஃபேர்ம் ஆகி கடவுளை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கே வந்துருச்சு. ஆ சும்மா இக்னோர் பண்ணல, அதாவது நீங்க எனக்கு வேணாம் ஓகே அப்படின்னு விடல, எதிர்த்து சண்டை போடுற. ஸோ இந்த ரிபெல்லியஸ்ன்ற ஆட்டிடியூடு மனம் திரும்புதல் இல்லாம இருக்கிறதுக்கு இருந்து வளர்ந்து 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 நேர, ஐ மீன் கேன் யூ இமேஜின் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் காட்? அப்ப எந்த அளவுக்கு யூ டோன்ட் வாண்ட் காட், எந்த அளவுக்கு you are ஃபைட்டிங் மட்டும் இல்ல, விரோதமாய் துரோகம் செய்தார்கள்னு அகேன்ஸ்ட், டாக்கிங் அகேன்ஸ்ட். அகேன்ஸ்ட். அப்போ அப்படி அவ்வளோ மனசு கல்லாயி, அப்போ டோட்டல் சாத்தான் சைடுக்கே போன மாதிரி இல்ல? அப்படி எப்படி அப்படி ஆயிடுறாங்க, ரொம்ப பயங்கரம். ஸோ அப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் காட் பிரிங்ஸ் எண்ட் டு அந்த பீஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபட் எல்லாம் பண்றாரு. அதான் அந்த ரெவலேஷன் 19ல இருந்து நமக்கு 2021. காஸ்பல் சொல்லணும்னா சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து அகேன்ஸ்ட் சொல்லும்போது we are telling அந்த குட் நியூஸ்க்கு அகேன்ஸ்டா சொல்றோம், ஏதோ தப்பா. திரும்ப சொல்லுங்க, விளங்கல. அதாவது நமக்கு வந்து கட்டளை கொடுத்தது go and tell the gospel இல்ல. ஆனா இங்க வந்து விரோதமாக துரோகம் செய்தார்கள்னா ஓகே. something against, talking against the இது gospel. வெறும் டாக் இல்ல, they are going with a நிஜ வாருக்கு போற மாதிரி, they are getting ready and going for a battle. அந்த அளவுக்கு லைக் can they kill God? I mean what are they thinking? I don't know. சாத்தான் அவ்வளோ டிசீவ் பண்ணி அவ்வளோ கஷ்டம். ஓகே, அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் மில்லினியல் ரூல் முடிஞ்சு சாத்தானை அடைச்சு போட்டு 1000 year ரூல் முடிஞ்சு, அதுக்கப்புறம் சாத்தானை விடுவிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு சண்டை வருது பாரு. இதெல்லாம் நம்பவே முடியல. அப்ப ஜீசஸ் ரூல் பண்ண காலத்துல கூட சின்னிங் ஸ்டார்ட்ஸ். சாத்தானே இல்ல பிக்சர்ல டிசீவ் பண்றதுக்கு. அப்போ மனுஷர் புத்தியே இந்த ரிபெல்லியஸ் புத்தி தான். ஸோ சாத்தானை சும்மா பிளேம் பண்ண கூட தேவையில்லை. டோட்டலா கடவுள் கடவுள் மேல ஃபுல் 100% இல்லாம இருக்கிற மக்கள், ஈவன் when God is ruling earth, even at that time it is there. அப்போ கூட சாத்தான் வெளியில வந்த பிறகு அதனால தான் எதிர்த்து நிக்கிற மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு திரும்ப ஒரு பெரிய சண்டை. ரெவலேஷன் 20 அப்புறம் தான் எண்ட் ஆஃப் சேட்டன். ரெவலேஷன் 20 7 8 9 10. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் கோகையையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியையும் கந்தவுமான கடலிலே தள்ளப்படுவான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். ஸோ ரெவலேஷன் 19ல அந்த அந்த ஃபால்ஸ் ப்ரீஸ்டும் பீஸ்ட் அந்த ரெண்டு பார்ட்டி முதல்ல ஹெல்லுக்கு போனாங்க. சாப்டர் 20ல இப்போ சேட்டன் திரும்ப பாருங்க, கடல் மண்ணை மாதிரி குவான்டிட்டி கவுண்ட் பண்ண முடியாத அளவு திரளா அகெயின்ஸ்ட் ஜெருசலேம் வராங்க. எப்படி பாச்சா ரொம்ப நம்ப முடியல. அதுக்கப்புறம் தான் God is destroying them and putting them all in hell. வாவ். ஓகே, ஸோ அந்த ரிபெல்லியஸ்ன்ற வார்த்தை சும்மா சாதாரண மனம் திரும்புதல் இல்லாம அப்படின்றதுல இருந்து அப்படியே ஹார்டாகி வளர்ந்து எப்படி போய் ஈவலா நிக்குது. ஓகே, till end times. So please note that. ஓகே, 21ல என்ன நடக்குது பாருங்க, verse 8. பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரர்களும் ஆராதனைக்காரரும்
பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஸோ இவங்க எல்லாருமே அதுக்குள்ள போயிடுறாங்க. verse 27 ஃபைனல் நியூ earth நியூ heaven. verse 27. தீட்டுள்ளதும் அருவருப்பானதையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடன் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஓகே, இந்த ரிபெல்லியஸ் crowd அந்த நியூ earth நியூ ஹெவன்ல நோ பிக்சர். ஓகே, மில்லினியல் கிங்டம்ல இருக்கிறாங்க, பட் நியூ earth நியூ ஹெவன்ல தே ஆர் நாட் தேர். ஓகே ஓகே. ஆம்னா, அவ்விசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனை, பொய்யர், இவங்க எல்லாம் வந்துட்டு எஸ் அஃப்கோர்ஸ் they will be sent to the எரிகிற அக்னி கடல். ஓகே, தட் இஸ் கிளியர். பயப்படுகிறவர்கள் ஃபர்ஸ்ட் இருக்கு. அது எதை பார்த்து பயப்படுறவங்க யாரு? பயப்படுகிறது? ட்ரஸ்ட் இல்லாதவங்க. ஓகே, those who do not have trust in him, no? So விபச்சாரம், ஆசிலேஷன் மைண்ட், ஆசிலேட்டிங் மைண்ட், ஆசிலேஷன் வேவ் மைண்ட். பண்ற ஓகே, மைண்ட், அன்ட்ரஸ்டிங். நம்ம ஈஜிப்ட் என்னது இஸ்ரேல் ஈஜிப்ட்ல இருந்து வெளியில வர்றச்ச 11 daysல போயிருக்கலாம் அவங்க கானான் தேசத்துக்குள்ள, கரெக்டா? ஆமா, கடவுள் அவங்களை கரெக்ட். கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போய் 12 ஸ்பைஸ் உள்ள போறாங்க. இவ்வளோத்த பார்த்தாங்க, எவ்வளோ மிரக்கிள்ஸ் பார்த்தாங்க, இவ்வளோ காட் இவங்களை வெளியில கூட்டிட்டு வந்தது, ரெட் சி ஓப்பனிங், தண்ணி கிடைச்ச விதம், 10 commandments கிடைச்ச விதம், டேபர்நாக்கிள் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னது, எல்லாத்தையும் தங்க கண் கூட வித்தின் 1 or 2 years பார்த்த மக்கள். இட்ஸ் நாட் லைக் ஓல்டு டைம் ஸ்டோரி. அவங்க லைஃப் டைம்ல ஒரு வருஷத்துல நடந்த கதை. இப்போ கானானுக்குள்ள போறதுக்கே அந்த பயம். they were afraid. ஐயோ, சண்டை போடணுமா? நாங்க சண்டை போட்டுலாம் எங்களுக்கு பழக்கமே இல்லையே. ஐயோ, நாங்கெல்லாம் செத்து போயிடுவோமே, எங்க பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிடுவாங்களே. வாட் நான்சென்ஸ். அந்த சாவுக்கு தான்ப்பா பயம் எல்லாமே. what nonsense, no? I mean, they were afraid. எப்படி when you see God treating you amazingly, you still have doubt? நம்ம அதே தப்பு பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. ஏன் பயப்படுறோம்? இதே சாட்சி எத்தனை ஆயிரம் சாட்சி சொல்லியிருப்போம், மனசளவுல நினைச்சிருப்போம், சொல்றோமோ இல்லையோ, மனசளவுல ஓ இது நடந்தது, தேங்க்யூ லார்டுன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்போம். நீங்க தான் எங்களை கூட்டு வந்தீங்க, நீங்க தான் இந்த இன்டர்வியூல இருந்தீங்க, நீங்க தான் இந்த கார்ல பத்திரமா கூட்டு போனீங்க, இந்த மாதிரி இப்படி எத்தனை 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 மினிட் சொல்லலாம். அதெல்லாம் பார்த்தவங்க நம்ம we still get afraid, no? வேற அதர் திங்ஸ் நடக்கும் போதோ மற்றவங்க பேசுறத கேட்டோ we get சலனப்படுறோமே. தட் இஸ் fearful. That means you don't trust in him fully. சும்மா நல்லது நடந்தா அவரை சொல்லிக்கிறதுக்கு மற்ற நேரம் அவர் நம்மளை காப்பாத்திடுவாரா என்ன அப்படின்னு ஒரு டவுட். சண்டை போட்டு வின் பண்ணிடுவோமா என்ன அப்படின்னு தானே இஸ்ரேல் மக்களுக்கு டவுட். அந்த பனிஷ்மெண்ட் தான் 40 வருஷம். அந்த பனிஷ்மெண்ட் தான் நாங்கள் செத்து போயிடுவோமோ அப்படின்னு டவுட் வந்தனால தான் நீ செத்தே போவ அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் ஹீல் கிளீன் அப். none of you will enter Canaan விட்டுறாரு. அதெல்லாம் ரொம்ப கிளியர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ யா, those who are fearful will not enter. மரணத்துல இருந்து பயத்தை போக்குறதுக்காக தான் மரணத்தை வென்றார் அப்படின்ற. அது வெறும் மரணம் இல்லப்பா. இட் இஸ் நாட் ஜஸ்ட் த ஃபியர் ஆஃப் டையிங். அந்த வெறும் அது இல்ல, ஓவராலா ஒரு இது. ஐயோ, அவங்க பெரிய சிட்டில வாழ்ற மக்கள் பெருசு பெருசா வேற இருக்காங்க, பவர்ஃபுல்லா இருக்காங்க, சேரியட் இருக்கு, ஆர்மி இருக்கு, நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம எப்படி எல்லாம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாவும் ஆயிருக்கும். நாட் ஒன்லி பியோர் டெத்துக்கு மட்டும் பயப்படல, ஓவராலா இதுக்கு எல்லாம் பயந்தாங்க. ஐயோ, நாங்க கிராஸ் ஆப்பர் மாதிரி இருக்கிறோம் அவங்க கண்ணுல, நம்ம எப்படி போய் அவங்க கிட்ட போய் சண்டை போடுறது. அப்போ they forgot God is with them. And these are people for whom pillar of fire and cloud is there walking every day. பார்த்தும் டவுட். அந்த ஆட்டிடியூட் தான், that is the attitude which continues in millennial kingdom. அது நம்ம உள்ள இருக்கிறது. So even when Satan is bound, even if Jesus is ruling, அப்ப சிச்சுவேஷன்ல ஒரு குறை சொல்ல முடியாது. இப்போ அப்புறமும் there are people who rebel who are like sand. அந்த அளவு குவான்டிட்டி. அது ரொம்ப சேட் தான், ரொம்ப ரொம்ப சேட். எனிஹா, அதனால ஆமா, ஃபியர்ஃபுல்லா கட்டாயம் இருக்கக்கூடாது தான்.
ஏன்னா பிகாஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். பயப்படுகிற அப்புறம் தான் அவிசுவாசிகள். அப்ப ஐ வாஸ் ஆக்சுவலா திங்கிங் அவிசுவாச கூடயே அது வந்துருதே, அப்புறம் என்ன பயப்படுறதுன்ற தாட் தான் எனக்கு வந்தது. ஓகே. ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் we can study in depth. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட்ரின்னு யோசிச்சு பாருங்க. அடல்ட்ரி தெரிஞ்ச வார்த்தை, ஓகே. அன்ஃபெய்த்ஃபுல், அடல்ட்ரி தெரியும் நமக்கு. பட் கடவுள் அந்த வேர்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு? ஐடல் வர்ஷிப்பிங்க்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. என்ன வர்ஷிப் பண்ணாம கரெக்ட். அதனால ஒவ்வொரு வேர்டுக்கும் உள்ள நிறைய மீனிங் இருக்கும். பைபிள்லயே எப்படி யூஸ் பண்ணி ஆமா. பொய் சொல்றதுன்னாக்கா all of this will have a We lot will think of that it. adultery is some physical activity, but as per Not God, necessarily. Correct. not, yeah, I Not have seen, yes, yes. Same Yeah. thing for lying. முதல்ல பொய் சொன்னது யாரு? சாத்தான் பைபிள்ல. கரெக்டா? அங்க ஆமா. இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பொய் சொல்றதும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் சும்மா பொய் சொல்றது இல்ல. ஒன்னொன்னும் பயங்கர டீப்பர் மீனிங்ஸ் கேரி பண்ற வார்த்தைகள். ஆமா, ஒருத்தவங்களை ஏமாத்துறது கூட பொய் சொல்றது. நிச்சயமா நிச்சயமா. டிசீவிங். ஆமா, அது டிசீவிங் இன் பிஸ்னஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் எல்லாம் வந்துடும் அது கடையில். லைங். Satan lied also. ஓகே, எசேக்கியேல் முடிக்க முடியல. இன்னும் But இருக்கு. we clarified many doubts. Yeah. That's great. அதான் when we சாந்திகா read also was telling, don't worry about ஒரு பர்டிகுலர் Yeah. டைம் லைன், கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. Yes, yes. கரெக்ட் அக்கா. we'll continue with Ezekiel. We've got plans to travel, so கொஞ்ச நாள் வரமாட்டேன் நானு. பட் சாந்திகா has other plans. இல்லக்கா? சாட்டர்டே மார்னிங் சார். ஆமாக்கா. ஃப்ரைடே எந்த பைபிள் ஸ்டடியுமே நடக்காதுக்கா டில் ஐயோ. ஏப்ரல். ஆமா, ஏப்ரல் 17. சரி, எனக்கு கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? எதுல Schedule இருந்து and schedule. இல்லைன்னா you call me. I will write it No, down in I'll my send you diary. the schedule. We thought we'll send the schedule after we travel so that it is clear. அதனால Confirmed now. confirmed. ஆமா, கரெக்ட். Now it is confirmed. At the moment, yeah, it is confirmed கா. அம்மா ரெக்கார்டிங்ல இருக்கா இல்ல பேசிட்டு என்னக்கா? ரெக்கார்டிங்ல இருக்க போது? ஐயோ ஆமா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. ஜான் என்ன ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருதுன்றாங்களே.